ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ போட்டுட்டு இருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு, அதனால் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் போட வேண்டிய சூழ்நிலை. இது வந்து பார்ட் 2ஆக போட வேண்டியதாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இதோட விலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ். இது ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு 128 34,500. அதாவது 34,500. பாக்ஸு மொபைல் இருக்குது, தெளிவாக இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து 91 இருக்குது. 91 தானே இது? சரி, 89 இருக்கு. ஆனால் வாங்கினா அண்ணா ப்ளீஸ் வாங்க, வேலை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ்ஸு, பேட்ரி ஹெல்த்து 89, 128, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் ஆகுது. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வந்து 34,500. அதாவது 34,500. இது வந்து ஐஃபோன் 11 15,500 சொன்னார். அப்படியே விற்காம தான் இருக்குது. ஸோ இது வந்து ஐஃபோனில் வந்து 13. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ண விலை வந்து 26,000. ஆமாம், 26,000 போட்டிருக்காப்புல. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. பாக்ஸு மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோப்பா போட்டாப்புல? 26,000. 26,000. சரி, நான் தான் 26,000. ஐஃபோன் 13 128. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. பார்த்துக்கோங்க. பேட்ரி ஹெல்த். இதை ஓப்பன் பண்ணி நான் போடாமல் விட்டுட்டேன். ஏன் இதை ஒன்றும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கான்? அன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டான்டாப்பா. யார் ரீசெட் பண்ணா? நீ பண்ணியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மொபைலுங்க. ஓப்போவில் F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு 15,500. பேட்ரி ஹெல்த் இல்லை, அதாவது ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. சரியா? 15,500. 15,500. 8/256. அதாவது 8GB ரேமு 256. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து விவோ V20 5G மொபைல் தான். 5G கிடையாது. 8,500. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் இது. சரியா? இதோட விலை 8,500. 8,500. இது லாவான்னு ஒரு மொபைலு. பாக்ஸு, சார்ஜர் இருக்குது. மொபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. 6,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 6,000 கொடுத்துருக்காரு. ஃபைவ் ஜி கிடையாதுன்னு நினைக்கிறேன். 4G மொபைல் தான். 6,000 ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 128GB. 4GB ரேமு. 6,000. பாக்ஸு மொபைலு. ஹலோ, அந்த சட்டை எப்படா போய் வாங்கணும்? விவோ S1. சட்டை எப்போ போய் வாங்கணும்னு கேட்டேன். விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா S1 இது. நாளை கழிச்சு போயிடுறேன். நாளை கழிச்சு தம்பி என்ன பண்ணேன்? அது தெரியாதுல்ல. நாளைக்கு கட்சி வேணும்னு கேளு. என் பேண்ட்டையும் கட் பண்ணி தைக்கணும். அதுக்கு தான் கேட்குறேன். விவோவில் S1ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. கொஞ்சம் அப்படி போய் பேசுகிறான். விவோ S1. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5,700. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 5,700. 5,700. இதில் என்னென்னா உங்களுக்கு 6GB ரேமு 64GB. விவோ S1 இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. 4G மொபைல் தான். 664. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் 9 ப்ரைம்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். 3,200. 3,200.
கண்ணாடி உடஞ்சிருக்கு. 3200 ஒரு மொபைல் தரோம். கண்ணாடி உடஞ்சிருக்கு. கண்ணாடி உடஞ்சதுனால தான் கம்மியாக தரோம். 3200 இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணிட்டியா? 3200. ஜிபி வந்து உங்களுக்கு 464. ஐஃபோன் 13 128 GB. பேட்ரி வந்து மாற்றிருக்காங்க. டிஸ்பிளேயும் பேட்டரியும் மாற்றிருக்காங்க. வேறு ஒரு ஃபோன்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த் 85%. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 26 தானே? 26 26. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஐஃபோன் 13 தான். ஆனால் 256 GB இது. 256 GB இது. இதில் வந்து பேட்ரி வந்து 91 இருக்கா? எவ்வளோ இருக்குது? 93 இருக்குது பஸ். பேட்ரி ஹெல்த் ஹெவியாக இருக்குது. ஸோ இதில் என்ன இஷ்யூ எதுவும் இருக்கா? செகண்ட்ஸாக இருக்குது. 256 GB இது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் விலை ஊட்டிருக்குமா? 28,000 28. அப்போ அது 26, இது 28. ஆனால் ஜிபி வந்து இது 256 GB. இது வாட்ச் ஒருத்தர் கொடுத்துருக்காப்புல. வாட்ச்சு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4000 சொல்லி கொடுத்தாரு. ஒன்றும் விற்கலை இருக்குது. சார்ஜர் இந்த இங்கே தான் இருக்கும், பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து ஒன்லி மொபைல் இது. விவோ Y200E 6GB RAM 128 5G மொபைலு. மொபைல் நல்லா புதுசாக இருக்குது. ஒரு கிராட்சி கூட இல்லை, அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காப்புல. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காப்புலன்னா 9500 9500 போட்டிருக்காரு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ எட்ஜ் மாடல் இது. E40 E85. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாளே ஒருத்தர் வேகமாக வந்து வாங்கிட்டு போயிட்டார் 12,500 கொடுத்து. அவர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவையாக ஃபோனை மாற்றிக்கிட்டே இருப்பார். 1000 1500 கம்மி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இது வாங்கினார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோன் வந்துருச்சு. நம்ம 12,500 போட்டிருந்தோம். இப்போ வந்து 11,500 தரோம். ஏன்னா நமக்கு காசு அர்ஜென்ட்டு. 8GB RAM 128 11,500. புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள் மொபைல் வந்து எப்படி இருக்குன்னா புதுசாக தெளிவாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒட்டிடுவேன் 11,500 எட்ஜ் மாடல் 11,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து A35 இது. இது வந்து பார்த்திங்கன்னா 14,500 சொல்கிறாங்க. 8/128 மொபைல் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஓரளவு நீட் கண்டிஷனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 14,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128 தான். 256ல் 8/128. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21 ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். கோடு நிறையா இருக்குது. அதனால தான் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா S21 ப்ளஸ் தானே? S20 ப்ளஸ்ஸா? ஆமாம், S21 ப்ளஸ்ஸு 5G மொபைலு 8,256. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுற விலை 8,200 8,200. 8GB RAM 256 8,200. இது கொஞ்சம் சார்ஜ் போடு. இது ஆன் ஆகட்டும். இதையும் சார்ஜ் போடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவோ V40 ஆக்டிவேட் ஆகாத ஒரு மொபைல் இருக்குதுன்னு சொன்னல, அந்த மொபைல் தான் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000, அதாவது 26,000. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26,000 8,256. இதெல்லாம் எதுவும் மொபைல் இல்லைல்ல.
இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. ஸோ இது இன்றைக்கி தான் வந்துச்சு 12256. இது போட மறந்துட்டேன்னா 68,500 போட்டோமா? இது போடவே இல்லை, மறந்துடே போயிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா 12GB ரேமு 256. வாரண்டி இருக்குதுன்னு சொன்னானே அந்த ஆள். இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோப்பா போட்டிருக்கு, 68,500, 68,500. ஸோ இது வந்து ஏர் பட்ஸ். இது இன்றைக்கி ஒரு 5 பீஸ் எத்தனை எடுத்துகிட்டு வந்துருக்காருன்னா 2, 4, 6, 7, 8. இதுக்கப்புறம் இதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 8 பீஸ் விற்காமல் இருக்குது. 8 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ 8 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த டிஸ்பிளே உள்ளது, ஒன்று காமிப்போம். ஸோ அந்த டிஸ்பிளே உள்ளது, சரியா? டிஸ்பிளே வந்து டச்சு ஒர்க் ஆகும். இதில் டச் மாடலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 525, 525 ரூபா. பார்சலுக்கு தனியாக 60 ரூபா நீங்கள் போட்டாகணும். 60 ரூபா பார்சலுக்கு தனியாக போட்டாகணும். இல்லைப்பா, டீ கிளாஸ்லாம் இப்போ இந்த இது அடைச்சதுலேருந்து எனக்கு டீ கிளாஸ் போடவே முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி லேப்டாப்புங்க. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம், சரியா? 20,000 ரூபா தான் இதோட விலை, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ரைசானில் வந்து 5 உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஆனால் செம ஸ்பீடாக இருக்குது இந்த லேப்டாப்பு. கொஞ்சம் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், செம ஸ்பீடு. இது உண்மையிலே ஒர்த்தான லேப்டாப். இங்கே இருக்கிற லேப்டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கர ஸ்பீடாக ஒர்க் ஆகிற லேப்டாப் இது ஒன்று தான், சரியா? இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஹெச்பி லேப்டாப்பு, ரைசான் 5, ஏஎம்டி கிராஃபிக்ஸு, 7000 சீரீஸ். இது இன்றைக்கும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா 50 ரூபா காட்டுது இது. ஸோ ஆனால் அது இந்தியன், இது இம்போர்ட்டட். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து வேறு மாதிரி இருக்கும், இது ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இப்போ ஒரு ஐஃபோன், இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாப்புல 1 டிபி வச்சுருந்தார்ல, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ். அதுலேருந்து வேறு ஃபோனுக்கு மாற்றினாப்புல. ஸோ அது ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இதில் பிரைட் வந்து நான் இப்படி ஏற்றிக்கலாம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷனை காட்டு பாருங்க. 7000 சீரீஸு, ரைசான் 5, 7000, 8GB ரேமு, 512GB SSD, ஏஎம்டி ரெட்டன் கிராஃபிக்ஸு, எல்லாமே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி லேப்டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் சொல்கிறோன்னா ரொம்ப வெயிட்டே கிடையாது. ஒரு 300-400 கிராம் தான் இருக்கும், 500 1/2 கிலோ இருக்குன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஸோ ரஃப் யூஸ் அடிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20,000 ரூபா தான், 20,000. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. இந்த டெல் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 360 டிகிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். i5 லேப்டாப்பு 11th ஜென்ரேஷன் நினைக்கிறேன். ஆமாம், 11th ஜென்ரேஷனு. இதை காட்டு. இதோட ப்ராசஸ் என்னன்னு பாரு. இதில் கேமரா, சென்சாரு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. டச்சு ஸ்க்ரீனா இது? ஆமாம், டச்சு ஸ்க்ரீன் வேறு. இது டச் ஸ்க்ரீனே 360 ரொட்டேட்டபிள். 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், அப்படியே டேபாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு, 256 GB SSD. i5ல வந்து 11th ஜென்ரேஷனு, டச் மாடல், டச்லேயே ஒர்க் ஆகும். டச் மாடலு எல்லாமே சூப்பராக இருக்குது. 360 அப்படியே டேபு மாதிரி மடக்கிக்கண்ணா. இதை வேறு டேபு மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். மடக்கிட்டிங்கன்னா அந்த கீபேட் எதுவுமே வேலை செய்யாது, சரியா? அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 27,000 ரூபா, 27,000.
இது நோக்கியா வந்து 24,000 சொல்லி கொடுத்தாரு. இப்போ நம்ம அது பார்த்தோம்ல டெல்லு, அதுலேயே டபுள் மடங்கு இது. இதோட லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் அதே தான் i5 11th ஜென்ரேஷனு. ஆனால் ஜிபி ரேம் வந்து 16 GB ரேமு. ஆனால் டச்சு கிடையாது. 512 GB SSD. சரியா? இதோட விலை வந்து 24,000, 24,000. இது வந்து ஏசர் வந்து நல்லாவே இல்லை, கீழே உள்ள அது நல்லா இருக்கு. அதோட விலை 22,000. அது வந்து லினோவா திங்க்பேடு, நம்ம ஏற்கனவே போட்டோம். அது இந்த அதை காட்டிடுறேன். இதெல்லாம் அப்படியே வச்சு காமிச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ. இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த ஃபோனு சார்ஜ் இல்லை. இதோட விலை 12,000, 12,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஆசூஸில் வந்து ஏதோ 8ன்னு சொன்னார், ஆசூஸ் ஜென்ஃபோன் 8. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000. ஜிபி வந்து 8128. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இன்றைக்கும் வந்து பயங்கரமான ரேட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5G மொபைல் வேறு. இது ஒருத்தர் காசு போடுறேன்டார், போடல இது காசு போடல. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபால்ட்டுன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது ஒன்று. ஆனால் நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காப்புல. வெறும் 5,000 தான் கொடுக்குறோம். F34 இது. சாம்சங் கேலக்ஸி F34 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6,128 இல்லை 8,128. ஸோ இதோட லைட்டாக ஸ்பீக்கர் எறையுதுங்கல்ல, ப்ளூ யூடியூப்பில் பாடம் ஏதோ ஒன்று சொன்னானே அந்த ஆள் ஏதோ ஒன்று சொன்னான்ப்பா, அதான் விற்க முடியாமல் சொல்லிட்டு போயிடுவான். இதில் ஏதோ சவுண்டு இறையுதா பாரு. அந்த டிஸ்பிளே மாற்றிரு, வேறு ஒன்றும் ஃபால்ட் இல்லைல்ல, வேறு ஒன்றும் ஃபால்ட்டே இல்லை, பஸ் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா S21+. இன்றைக்கி S22+ன்னு ஒன்று இருந்துச்சுல, அது வித்தாச்சு. அது இது வந்து சவுண்டெலாம் இறையலை, சும்மா சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா திரும்ப வந்து அவரே வாங்கிக்கலான்றதுக்காக சொல்லுவார் போல இருக்கு. ஸோ ஓகே, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21+ 5G மொபைலு 15,500. இது எதனால் கம்மியாக தராங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு, அதே மாதிரி வந்து வாட்டர் லாக்கு அந்த டிஸ்பிளேயில் கொஞ்சம் இது இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. 15,500, 15,500. இது வந்து விவோவில் Y98. ஆமாம், விவோ ஏதோ ஒரு மாடல், ஆனால் 5G மாடல் தான் இது. ஸோ இதோட விலை வந்து 9,000 ருபீஸு. இது வந்து ஒன் ப்ளஸில் சூப்பர் மாடல் ஆச்சு. 11R 8,128. பேக் டோர் உடஞ்சிருக்கு, 16,500. இது வந்து ஐஃபோனில் வந்து XS மேக்ஸு 14,000, 256 GB. XS மேக்ஸு 14,000, 256 GB. ஸோ ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகும் போல இருக்கு. பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. விலை வந்து 14,500, 14,000, 14,000 இது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு, 3XL. இது டிஸ்பிளே சுத்தமாக போயிடுச்சு. விலை வந்து வெறும் 700 ருபீஸ், 700. இப்போ ஒட்டாமல் வச்சுருக்கானுங்க. பேக் டோருக்கு ஒட்டிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேக் டோர் ஒட்டாமல் இருக்குது, கம்மு வச்சு ஒட்டிடலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கான், வெறும் 5,500. இது ஆக்சுவலாக வந்து S10e. இது பெரிய மொபைல் தான், இதுவும் ஒரு காலத்தில். எல்லோ சேட் இருக்குது. S10e 6 GB ரேமு, 128, 5,500. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் XR 64 GB, 9,000. இது பேக் டோர் உடஞ்சிருக்கு.
இது வந்து ஐஃபோனில் வந்து அதாவது 16 ப்ரோ மேக்ஸு 62,000 பேக் டோர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. 256 ஜிபிங்க அது 256 ஐஃபோன் 16 ப்ளஸ்ஸு. ஐஃபோனில் வந்து 16 ப்ளஸ்ஸு ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. பேட்ரி ஹெல்த் 100. சைக்கிள் கவுண்டு 320 என்னமோ சரியாக தெரில எனக்கு, 120 என்னமோ சரி 120. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து ரெனோ 10ன்னு நினைக்கிறேன் 11,500. இது சாம்சங்கில் வந்து A34. இது A34 11,500. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 13,000 போட்டிருந்தார்ல பாக்ஸோட, அதே மாடல் தான் இது. இது வந்து ஐஃபோனில் வந்து 13. இது 14,000 64 ஜிபி. இந்த கேமரா லென்ஸ் மாற்றிருக்காங்க. லென்ஸு ஏதோ ஒன்று மாற்றிருக்காங்க. கேமரா வேறு மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான். 64 ஜிபி. பேட்ரி வந்து 85. 14,500. இது வந்து சாம்சங்கில் வந்து 34,500 S23 அல்ட்ரா. இது 12 ஜிபி ரேமு 256. டிஸ்பிளே சேஞ்சுடு. இதுவும் அதே 34 தாங்க. 9,000 கொடுக்குறாரு. கொஞ்சம் பழசாக இருக்குது. ஃபுல்லாக டென்ட்டு கிராச்சஸ் இருக்குது. மற்றபடி மொபைல் எதுவும் சர்வீஸ் போல். விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலைக்கு இறங்கி தராரு. ஏன்னா இது 11,500, அது 13,000. இது வந்து பார்த்திங்கன்னா 9,000. இது வந்து சாம்சங்கில் S22 அல்ட்ரா. சாம்சங் S22 அல்ட்ரா டிஸ்பிளே இஷ்யூ. அது டபுள் கலர் வரும். இந்த பாருங்களேன், டபுள் கலர் வரும். தெரியுதா இல்லையா? 2 கலர் வரும். ஒரு பக்கம் ப்ளூ, ஒரு பக்கம் வெள்ளை. இது ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஃபோன் பண்ணால் தான் தெரியும் நமக்கு. சில கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 தான். இதுவும் 128 தான். பேட்ரி 85 தான். விலை வந்து 25,500. இது ஐக்யூவில் ஜெட் 3ன்னு நினைக்கிறேன். இது 8 ஜிபி ரேமு 128. இது வந்து சாம்சங்கில் வந்து A14 6,500. 6 128. இது வந்து ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ தான். 11 ப்ரோ மேக்ஸ் கிடையாது. 11 ப்ரோ 15,000. இது பேட்ரி சர்வீஸு 64 ஜிபி. இது ஐஃபோனில் வந்து XR 10,000. இது ஒன் ப்ளஸ் வந்து 11,000. ஓப்போ ரெனோ 11,000. சாம்சங்கில் S21 அல்ட்ரா கொஞ்சம் கிராச்சஸாக இருக்குது. S23 அல்ட்ரா 41,000. இது ரொம்ப கம்மி தான். விவோவில் வந்து பார்த்திங்கன்னா 18,500 போட்டிருக்காங்க. விவோ வந்து என்ன மாடல்னால், விவோவில் வந்து சூப்பர் மாடல் ஆச்சு. என்ன மாடல் இது? விவோ V40e. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா விவோ V40e 8256. மொபைல் மட்டும்தான். இன்னும் 1 வருஷம் வாரண்டி இருக்குது. 1 இயர் வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் விவோ V30. இது 17,500. ஓப்போ ரெனோ 11 ப்ரோ 18,500. ஒன் ப்ளஸ் 9R 11,500. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் 1 15,500. இது 14 ஏதோ ஒன்றுப்பா 9,500. இது ஓப்போவா? என்ன மாடல்ப்பா இது? இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோ 5,000 போட்டிருக்காப்புல.
4 GB ரேமு. நார்சோ 50Aன்னு ஒரு மொபைலு, 4 GB ரேமு. ஸோ மற்றது அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். சாம்சங் 8500 பார்த்துக்கங்க, எல்லாம் பார்த்தது தான். சரியா, நாளைக்கு வேறு லீவு. நம்ம ஏன் தொண்டை தண்ணியை போட்டுக்காதா? எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், பார்க்கலாம். சரியா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பஸ்.